பசுமை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரை சேர்ந்த தாய்மன் பிரதீப் அவரோட பண்ணைக்கு தாங்க போக போறோம். இவர் பார்த்தீங்கன்னா பல பயிர்கள் பண்றாரு. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நெல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜாங்க சாப்பிட்ட ரகம் அப்படின்னு சொல்றாங்களாம். இல்ல ரெண்டு ரகம் இருக்கான். ஒன்று வந்து நாட்டு கவுனி, இன்னொன்று பர்மா கவுனின்ட்டு ரெண்டு ரகம் இருக்கான். இவர் வந்து நாட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி இந்த உரங்கள் எதுவுமே கொடுக்கறதுங்க. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அந்த முறைப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம இதுல மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னா அறுக்கிற முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பாருங்க, வெறும் 40 சென்ட்ல வந்து 10 மூட்டை எடுக்க போறாரு அவரு. ஏன்னா வந்து ஒரு ஏக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பண்ணும்போதே பாத்தீங்கன்னா 12 மூட்டை தான் இருப்பேன். வெறும் 40 சென்ட்ல வந்து ஒரு 10 மூட்டை எடுக்க போறேன் அப்படின்னாரு. அது நிறைய தொழில்நுட்பத்துல அவர் கையாண்டிருக்காரு. செலவே இல்லாம. இன்னைக்கு இந்த வீடியோல அவர் செலவு இல்லாம எப்படி பண்றாரு, 10 மூட்டை எடுக்க அவர் என்னென்ன வேலைகள் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. வணக்கம். நான் வேலூர் தாய்மன் பிரதீப் பேசுகிறேங்க. இது நம்ம தோட்டத்தில் விளை வச்சிருக்கிற கருப்பு கவனி வயல். இந்த கருப்பு கவனி நம்ம ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி, ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதிகமாக விளைய ஆரம்பிச்சிச்சு நம்ம தமிழகத்தில். அப்படிப்பட்ட இந்த அரிசி தான் கருப்பு கவனின்னு நம்ம சொல்கிறோம். கருப்பு கவனியில் ரெண்டு இருக்குது. ஒன்று பர்மா கவனி, இன்னொன்று நாட்டு கவனி. பர்மா கவனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஃபுல் பிளாக்காக இருக்கும். இந்த நாட்டு கவனியில் இந்த மொக்கு கிட்ட மட்டும் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்கும். இந்த நெல் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸும் அதனுடைய கலரும் மாறுபடுது. ஒவ்வொரு நிலத்துல ஒவ்வொரு பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இது நம்ம புரட்டாசி பட்டத்தில் விதைச்சது. எப்போவுமே சம்பா பட்டத்தில் தான் இந்த மாதிரியான நீண்ட நாள் நெல் ரகங்களை பயிரிடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில், அதாவது வேலூர் மாவட்டத்தில், இந்த மாதிரி நீண்ட நாள் ரகத்தை ஆடிப்பட்டத்தில் விதைச்சோம்னா நமக்கு மழையில் அடிபட்டுருது. அப்போ அந்த மழையில் அடிபட்டுறதுனாலையும் இன்னொன்று அதிகமான வளர்ச்சி ஹைட் அதிகமாக போயிடுது. அப்படிங்கிறதுனால இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா புரட்டாசி பட்டத்தில் நடவு செய்கிறோம். புரட்டாசி பட்டத்தில் இது வந்து நேரடி விதைப்பு விதைச்சது. நேரடி விதைப்பு விதைக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 3 நாள் சேடை ஓட்டுறீங்க இல்லையா, அந்த முதல் நாள் தண்ணி விட்டு ஓட்டுவீங்க, ஒரு நாள் விட்டு 3ஆவது நாள் ஓட்டுவீங்க. அந்த 3ஆவது நாள் ஓட்டினப்பயே பெரம்பை இழுத்து சமப்படுத்திடணும் வயலை. அப்படி சமப்படுத்திட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு நாள் ஓட்டும் போதே நம்ம நெல்லை ஊற வச்சிடணும். அந்த 3ஆவது நாள் அந்த சின்ன சின்ன மொக்கு வந்துட்டு இருக்கும். அதை நெல்லில் ஊற வச்சு முளை கட்டின பிறகு அந்த நெல்லை எடுத்து அந்த ட்ரம் ஃபீடரில் போட்டு இழுத்துட்டே வந்தோம்னா ஒவ்வொரு இடத்துல 2 நெல் 3 நெல் அப்படி விழும். அப்படி விழுந்து முளைச்சது தான் இந்த வயல் ஃபுல்லாகவே. அப்படி ஒரு சில இடத்துல இந்த தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கும். அந்த பரம்பு ஓட்டினதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எங்கேயாச்சும் நிற்கும். அந்த இடத்துல முளைச்சி வராது இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக இந்த ஓரத்தில் கொஞ்சோண்டு அந்த டப்பாவில் மீதி இருக்கிற நெல்லை ஓரத்தில் விட்டு வச்சிருந்தோம். அதிலிருந்து எடுத்து கொஞ்சம் உள்ளே நட்டுக்கிட்டோம். அப்படி நட்டு வந்த வயல் தான் இது. இது சுமார் ஒரு 40, ஒரு 20, ஒரு 55 சென்ட் கிட்ட இருக்கும். இப்போ இந்த 55 சென்ட்ல இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன நம்ம செஞ்சோம்னா, இந்த ஹைட்டாக வளரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 45 நாள் நெல் விதை போட்டதுலேருந்து 45 நாளில் பயிர் வந்திருக்கும். அந்த பயிரை வந்து மேலே மேலே அறுத்துருவோம், சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கிறதையும். அப்படி அறுத்துட்டோம்னா கிளையும் அதிகமாக வெடிக்கும், அந்த தூர் வெடிக்கிறது. ரெண்டாவது, நமக்கு அந்த வளர்ச்சின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்படி இது அதிகமாக வளரல. ஏன்னா இவ்வளோ இருந்தால் தான் நல்லா அறுக்க முடியும். ஹைட்டாக வளர்ந்துட்டா மிஷினில் அறுக்க முடியாது, ஃபுல்லாக சாஞ்சிருது. மனுஷனால் அறுக்கணும்னு எடுத்தோம்னாலும் இப்படி அறுத்து எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று சிக்கிக்கிட்டு அந்த நெல்மணிகள்லாம் நிலத்திலே உந்துருது. அப்போ 2-3 வருஷமாக நம்ம இதை தொடர்ச்சியாக பார்க்குறோன்றதுனால என்ன பண்ணால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது இப்போ பார்க்கும்போது தெரியுது. புரட்டாசியில் விதைச்சி அந்த 45 நாளில் மேலே ஒரு அறுவை அறுத்துட்டிங்கன்னா அந்த நெல் பயிரை அதுக்கப்புறம் வரக்கூடியது சிறப்பாக செய்யுது, சிறப்பாக வருது. நம்ம இதில் எங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு 10 மூட்டை வரணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ 60 சென்ட்ல 10 மூட்டைன்றது நல்ல விளைச்சல் கருப்பு கவனியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கே 8 மூட்டை தான் கிட்ட தான் எடுக்கிறாங்க. நம்ம இதில் ஒரு 60 சென்ட்லேயே 8 மூட்டை வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இதில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த நெல் ரகத்தை தான் நம்ம எடுத்து வெயிலில் உணர்த்தி வேக வச்சு அதுக்கப்புறம் திருப்பி உலர்த்தி அதை குத்தி தான் அரிசியாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம தாய்மன் ஆர்கானிக்கில். போன வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு சில நெல் ரகங்கள் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இந்த முறை ஒரு 10 வகையான நெல் ரகங்களை கொடுக்குறோம். அதாவது அரிசியாக மாற்றி கொடுக்குறோம், பச்சையாகவும் கொடுக்குறோம், புழுங்கலாகவும் கொடுக்குறோம். உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட வாங்கிக்க முடியும். என்னுடைய தொலைபேசி நம்பர் 96 55 89 36 68. இதுக்கு வந்து 8 கிலோ நெல் போட்டோம். நம்ம ஊற வச்சது 10 கிலோ. ஆனால் அதில் விதைச்சதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 6 கிலோ தான் இருக்கும். மீதி இருக்கிற 2 கிலோ ஓரத்தில் விட்டோம். மீதி இருக்கிற 2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா நாற்று விட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம்.
அவங்க நாற்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கேருந்து, நாற்று விட்ட இடத்துல இருந்து. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 60 சென்ட்டுக்கு 6 கிலோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம ட்ரம் சீடரில் தேவைப்பட்டிருக்கு. சும்மா சாதாரணமாகவே ஒரு 10 கிலோ தான் நம்ம ட்ரம் சீடரில் எந்த நெல்லாக இருந்தாலுமே தேவைப்படுது. அதை விட அதிகமாக நமக்கு தேவைப்படுறது இல்லை. அப்படி இருந்துமே விளைச்சல் சூப்பராக இருக்குது. இதில் பதிருன்றதே இருக்காது இந்த பட்டத்தில் மட்டும். காரணம் சமச்சீராக இருக்கும் இல்லையா அந்த வெயில். அப்போ அவங்களுக்கு அந்த பதிருன்றது வராது. அந்த நெல் பூக்கும்போது மழை பெய்யாமல் இருக்கிறதுனாலையும் இந்த பதிருன்றது இல்லாமல் இருக்கும். இந்த நெல்மணிகளும் நல்ல திடமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதை தான் பயன்படுத்துறாங்க. நீங்கள் 8 கிலோ அப்படின்றீங்க. ஒரு ஏக்கருக்கு 2 கிலோன்றது நீங்கள் நாற்று விட்டு எடுத்து நடும்போதுங்க. நாற்று விட்டு எடுத்து நடும்போது நம்ம நெல்லை பரவலாக விதைக்கிறோம். அதுலேருந்து ஒரு விதைக்கு ஒரு நாற்றுன்றதையே அதையே எடுத்து நம்ம நட்டுறோம். ஆனால் நம்ம ட்ரம் சீடரில் போடும்போது ஒரு குத்து நடவை எப்படி நடுவாங்க, அந்த மாதிரி 4 விதை விழும், 3 விதை விழும், 5 விதை விழும். அதே போல் நெல் ரகத்தை பொறுத்தும் இருக்குது. ஏன்னா இது வந்து மோட்டா ரகம். இப்போ வந்து நெல் வந்து பெருசாக இருக்கும் இதனுடைய கருப்பு கோணி எப்பவுமே. அப்போ அப்படின்னும் போது 4 விழுந்துச்சுனாக்கா அதுவே எடை கூடி போகுது இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு 6 கிலோன்றது 60 சென்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா அதில்? அதெல்லாம் தேவைப்படாதுங்க. எப்போ நீங்கள் பயிர் சுழற்சி முறையை நீங்கள் சரியாக யுகிச்சு செய்கிறீங்களோ உங்களுக்கு பயிரில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் போட்ட இடத்துலேயே மறுபடியும் நெல்லை போடுறீங்க, மறுபடியும் அதே காய்கறி போட்ட இடத்துல அதே காய்கறிகளை போடுறீங்க. அந்த கிராப் ரொட்டேஷன்ன்றதை நீங்கள் எப்போ மறந்துடுறீங்களோ அப்போ தான் இயற்கை விவசாயத்தில் பிரச்சனை தொடங்குது. நீங்கள் கடலை போட்ட இடத்துல நெல்லை போடுங்க, சிறப்பாக வரும். கொள்ளு போட்ட இடத்துல நெல்லை போடுங்க, அந்த மாதிரி சிறப்பாக வரும். கம்பு போட்ட இடத்துல கடலையை போடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பயிரையுமே ஒரு வெத்தலை தாவரத்தையும் 2 வெத்தலை தாவரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி நீங்கள் பயிர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நோய் எப்போ வரும்னா நிலம் வீக்காக இருக்குது அப்படின்னா தான் நோய் வரும். பூச்சி அடிக்கிறது வேற. நோய் எப்போ வரும்னா நிலம் வீக்காக இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த நிலத்தை நீங்கள் பண்படுத்துறது தான் இருக்குது. அப்போ ஒரு நிலம் அதனுடைய சக்தியை மீண்டு பெறக்கூடிய அளவுக்கு நம்ம கால அவகாசம் கொடுக்கணும். அந்த கால அவகாசத்தில் வேற என்ன பண்ணலாம்னா இதே குடும்பத்தை சாரா பயிர்களை வேற விதமான பயிர்களை பயிர் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி பண்ணும்போது இந்த நிலம் அதுக்கு தனக்கான சக்தியை மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்குறோம். 2வது இன்னொரு பயிரும் நமக்கு விளைஞ்சிருது. அப்போ இதை தான் நம்ம இயற்கை விவசாயத்துலையும் சரி செயற்கை விவசாயத்துலையும் சரி முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், தண்ணி வந்தால் போது மட்டும் நெல்லையே போட்டுட்ருப்போம். அதாவது இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சோம்பேறிக்கான பயிருன்னு சொல்லுவோம். எங்ககிட்ட நிலம் அதிகமாக இருக்கிறவங்க தான் எங்கள் ஊரில் நெல் பயிர் பண்ணுவாங்க. கம்மியாக இருக்கிறவங்க வருமானத்துக்காக கீரைகளோ காய்கறிகளோ பூக்களோ பண்ணுவாங்க. காரணம் அதில் டெய்லி வேலை இருக்கும், நெல்லில் பெருசாக வேலை இருக்காது. ஒரு 3 நாள் ஆரம்பத்தில் 3 நாள் அறுவடைக்கு, மற்றபடி தண்ணி கொடுக்குறது மட்டும்தான் வேலை. அது மோட்டர் ஆன் பண்ணி விட்டா இன்னைக்கு ஓடிட்டே இருக்குது, இன்னைக்கு கவலை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அப்படின்ற பட்சத்தில் இந்த பயிர்கள் நெல் பயிர் எல்லாருமே யார் பண்ணுறாங்கன்னா முதலாளித்துவம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய அதிகமான பண்ணக்காரங்க, அதாவது அதிகமான நிலம் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. இல்லை தண்ணி வசதி அதிகமாக இருக்குது, அது ஏரிக்கு கீழே இருக்குது, அந்த நிலத்தில் வேறு எதுவும் விளையாது, களிமண் பூமியாக இருக்குது, சகதியாக இருக்குது அப்படின்றவங்க நெல் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது காய்கறிகளும் பூக்களும் தான். பட் ஆனால் இன்னைக்கு வருமான ரீதியாக நெல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நிலம் வந்து இதுவாக இருந்தால் வீக்காக இருந்தால் இது வருன்றீங்க, நோய் வருன்றீங்க. இப்போ இதில் பூச்சி தாக்கல்லாம் பக்கத்து வயலில் இப்போ கெமிக்கல் பண்ணுறாங்க, அந்த பூச்சி தான் அதில் வருமே, அப்போ பயிருக்கு பிரச்சனை இருக்காதா? இப்போ நாட்டு ரகத்திலேயே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா தன்னை பார்த்துக்கு அதுக்கு தெரியும். ஃபுல்லாக எப்பவுமே அழிஞ்சு போகாது. ஒரு வீரிய ரகம்னு பார்த்தீங்கன்னா நோய் ஒரு இடத்துல சென்ட்ரலில் வந்துச்சுன்னா அதை பிடுங்கி வெளியே வீசாத வரைக்கும் ஃபுல்லாக பரவிடும். ஆனால் நாட்டு ரகத்தில் அப்படி இல்லை. இப்போ எப்படி ஒவ்வொரு மனுஷனும் யூனிக்கோ அப்படி ஒவ்வொரு விதையுமே யூனிக். தனக்கான நோய் சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கிற கூடிய விதைகளை தான் நம்ம நாட்டு விதைகள்னு சொல்கிறோம். அந்த விதைகள் தான் மறுமுளைப்பு திறன் கொண்ட விதைகளாக இருக்குது. அதை மறுபடியும் போட்டு எடுக்கும்போது அது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. அது தனக்குள்ள ஒரு ஜெனட்டிக் மெமரி வச்சிருக்குது. அதுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு. அந்த விதைக்கு அந்த நோயிலிருந்து பூச்சியிலிருந்து தாக்குதலிருந்து வெளியே வர்றதுக்கான அறிவு அதுகிட்ட இருக்கு. அதனால நமக்கு இதுக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. அப்படி நீங்கள் எதுனா தெளிக்கணும்னு நினைச்சாலுமே கூட பஞ்சகவ்யா பூச்சி விரட்டிங்க, அதாவது தசகவ்யான்ற மாதிரியான பூச்சி விரட்டிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வளர்ச்சியும் கொடுக்கும், உங்களுக்கு பூச்சியும் விரட்டி விட்டுரும். உங்கள் நிலத்துக்கு நீங்கள் உரங்கள் கொடுக்குறீங்களா? நாங்கள் எங்கள் நிலத்துக்கு நாங்கள் எப்போவுமே பாரம்பரிய முறையில் தாங்க போகிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மும் கிடையாது. சொல்ல போனோம்னா நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ நிலம் அப்படிதான். நம்ம ஏரி சுற்றி நம்ம குட்டையை சுற்றி மரங்கள் வச்சிருக்கிறோம். அந்த மரங்கள்ல இருந்து தழைகளை கழிச்சுன்னு வந்து போட்டு சேடை ஓட்டுறோம். அந்த சேடை ஓட்டினதுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக விதைக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் புது டெக்னிக்ஸ்லாம் நம்ம கொண்டு வரோம். நாற்று என காரணம் வேலையாட்கள். நம்ம
காய்கறின்னும் போது நாங்கள் 2 பேர் வீட்டில் இருக்கிற 2 பேர் 3 பேர் வேலை செஞ்சிட முடியும். ஆனால் நெல் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. அவங்க கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே டெக்னிக்கலாக கொஞ்சம் உள்ளே வரும். மற்றபடி எங்களுடைய மண்ணை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை பழைய மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கிறோம். நீங்க உரமே கொடுக்கறது இல்ல பயிர்? சாணம் அப்படின்றது காய்கறிகளுக்கு போயிடும். சாணமாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த தழைகளை மட்டும்தான் நம்ம நிலத்துல போட்டு உழுது அதை தான் நம்ம எப்பவுமே பண்ணிட்டே இருப்போம். காலங்காலமாக நம்ம சுற்றி மரங்கள் இருக்கும், வரப்பு சுற்றி எப்பவுமே மரங்கள் இருக்கும். அந்த வரப்பில் இருக்கிற மரங்களை வெட்டி தான் எடுத்து போட்டு கழனி நடுவாங்க எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி மலைகள் இருக்கக்கூடிய காவாலன் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய கொளிஞ்சி இதை எல்லாத்தையுமே அறுத்து எடுத்துட்டு வந்து விற்பாங்க. 2 ரூபாய் கத்தைன்னு வித்த காலம்லாம் உண்டு. அந்த கத்தைகளை வாங்கிட்டு வந்து நிலத்துல போட்டு விவசாயிகள் உழுது அதை மண்ணுக்கு உரமா மாத்துவாங்க, பசுந்தாள் உரமா மாத்துவாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்லை. காரணம் விவசாய கூலின்றது யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. 100 நாள் வேலை இன்னைக்கு எல்லாருமே சோம்பேறித்தனமாக மாத்திருக்கு. காரணம் அவங்க உண்மையா உழைச்சிட்டு இருந்தவங்க அவங்கள உழைப்பு இல்லாமே காசு கொடுக்கறதுனால அவங்க உழைச்சி காசு வாங்குறதுக்கான ரெடியா தயாரா இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா இந்த 100 நாள் வேலைகளை விவசாயத்துக்கும் மாத்தி விட்டாங்க, ரொம்பவே சிறப்பா இருக்கும். அப்ப மக்களுக்கும் அந்த உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் பெருகி இருக்கும், விவசாயிகளுக்கும் ஆட்கள் கிடைப்பாங்க, 2 பேருமே நல்லா இருப்பாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? செலவுன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல உழவு ஓட்டுனது நம்ம செலவை எடுத்துக்கலாம். 2வது தண்ணி ஓட்டுறோம், அதுக்கு கரண்ட் பில்லு செலவை எடுத்துக்கலாம். 3வது நம்ம இங்க வந்து பார்க்குறோம், போறோம், வரோம், தண்ணி விடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கூலி வச்சுக்குவோம். அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செலவாயிருக்குங்க நெல்லுக்கு எல்லாம் சேர்த்து. அதனால மகசூல் கிடைக்குதா உங்களுக்கு? அதை விட அதிகமாகவே கிடைக்கும். அப்ப இயற்கை வந்து நஷ்டம் கிடையாது? நஷ்டம்ன்றது என்னைக்குமே கிடையாதுங்க. இயற்கை எப்பவுமே அள்ளி கொடுக்க தயாரா தான் இருக்கு. இன்னொன்னு நஷ்டம் லாபம்ன்றது மார்க்கெட் முடிவு பண்ணுது, விவசாயம் முடிவு பண்ணல. விவசாயம் வந்து எப்பவுமே லாபகரமானது தான். நீங்க உழைச்சதுக்கான கூலியை தாண்டியும் இங்க இயற்கை கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை சந்தைப்படுத்த போகும்போது தான் உங்களுக்கு விலை கிடைக்கலன்னா தான் அதுக்கு நஷ்டமா போயிடுது. அப்போ விவசாயம் என்னைக்குமே லாபகரமானது தான். மார்க்கெட்டு தான் நஷ்டத்தையும் லாபத்தையும் கணிக்குது. அப்ப அந்த லாபம் எப்படியா இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் அதிகமா உற்பத்தி பண்ணிடுறாங்க. அந்த அதிகமா உற்பத்தி பண்ண பொருள் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதனுடைய விலை வீழ்ச்சி ஆகுது. எப்படி நம்ம தக்காளி இன்னைக்கு டன் கணக்குல போய் மார்க்கெட்ல நின்றுச்சுனாக்கா விலை டக்குன்னு 4 ரூபாய் 3 ரூபாய்க்கு வந்துருதோ, ஆனா விவசாயியோட உழைப்பு என்னமோ அதே தானே, விவசாயி கொடுத்த கூலி என்னமோ அதே தானே, விவசாயி நட்ட நாத்துக்கும் தண்ணிக்கும் உரத்துக்கும் அதே தானே செலவு பண்ணான். ஆனா விவசாயம் விளைஞ்சது அதிகமானதுனால மார்க்கெட் முடிவு பண்ணிருச்சு, அது லாபம் இல்லாம போயிடுச்சு, நஷ்டமாயிருச்சு. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே எல்லா விவசாயிகளுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு அடிமட்ட ரேட், அதாவது மினிமம் பிரைஸ் ஒன்று கோட் பண்ணணும். மினிமம் பிரைஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தக்காளினா மினிமமா எவ்வளோதான் விலை வீழ்ச்சி ஆனாலுமே ஒரு 15 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா தான் லாபகரமா இருக்கும் அந்த விவசாயிக்கு. ஆனா அதுவே கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை இன்னைக்கு யாரும். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. இயற்கை விவசாயம் எப்படி பண்றது, எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.